ஆனியன் சாப் பண்ணுறாங்க. கோதுமை தோசை, ஆனியன் கோதுமை தோசை பண்ண போகிறாங்க அம்மா பாப்பா. நான் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்காம பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி பண்ணுறான்னு பார்க்கல இருங்க. நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கான். போதுமா பாப்பா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்ன பண்ணலப்பா? ம் இந்த கோதுமை மாவு தோசை, ஆனியன் கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்காமல் லாஸ்ட்டாக தான் வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். கோதுமை மாவு நல்லா கரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளை ரவை அதையும் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு அது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு, அப்போ தான் வந்து நல்ல மொறுன்னு தோசை வரும். ரவா தோசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது கோதுமை மாவில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் கோதுமை மாவு தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுட்டு காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போடலாம். கொத்தமல்லி தழை போடல. நான் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழைவெல்லாம் போட்டால் எனக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். நல்லா மொறு நின்றுட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. மொறு கிறிஸ்பியாக. இதுக்கு நான் வந்து பீக்கிங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். பீக்கிங்காய் தக்காளிக்காய் போட்டு சட்னி சூப்பராக இருக்கும். கோதுமை தோசைக்கு பீக்கிங்காய் தக்காளிக்காய் சட்னி. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க.